வணக்கம். அரசு பள்ளி அஸ்தினாபுரத்தில் இருந்து பசுமையும் பாரம்பரியமும் அப்படிங்கிற தலைப்புல நாட்டுப்புற நடனமாட நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். காத்து பச பசங்க காட்டோரம் போயிருந்தேன், மழையும் போச போசங்குதே, அடியம்மாடி மழையும் போச போசங்குதே. டான்ஸ் ஆடி ரொம்ப டயர்டா இருப்பீங்க, வாங்க கடையில போய் எதுனா சாப்பிட்டு வரலாம். சரி வாங்க போலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோங்க. அண்ணா எனக்கு ஒரு பீட்சா, எனக்கு ஒரு சாண்ட்விச்சோ பர்கரும். அண்ணா ஒரு நிமிஷம், முக்கியமா கொக்கோ கோலாவும் பெப்சி மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. ஐயோ என்னாச்சுங்க உங்களுக்கு? இந்த காலத்துல எங்கெங்க நல்ல உணவுலாம் சாப்பிடுறாங்க, பீட்சா பர்கர் அப்படிதான் சாப்பிடுறாங்க. அட ஆமாங்க, நம்மோட பாரம்பரிய உணவு முறையையும் வாழ்வியலையும் மாத்தினதுனால தான் நிறைய பேருக்கு வாழ்க்கையே போச்சு. நம்மோட பாரம்பரிய உணவுப் பொருட்களான கம்பு, கேழ்வரகு, பயிர் வகைகள்னு சத்தான உணவு வகைகளை நம்ம வயல்லையே நம்ம விளைய வச்சு எந்த வித நச்சு பொருளும் இல்லாம ஆரோக்கியமா சாப்பிட்டு 120 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தோம். அந்த உடல் உழைப்பெல்லாம் குறைஞ்சி இப்போ வெறும் விரல் நுனி மட்டும்தானுங்க நிறைய வேலை செய்யுது. அப்போ இதையெல்லாம் மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்? போதிருந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்வியலையும் மாத்திக்கிட்டா நம்ம வாழ்வே பசுமையா இருக்கும். சரி, போனது போட்டோம். இனிமே வச்சு நம்ம பாரம்பரிய உணவை சாப்பிட்டு ஆரோக்கியமா இருப்போம்.
எண்டு எப்படி எண்டு நில வேணே. ஓகே.